ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொள்ளை வச்சு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதாவது ஒரு வெயிட் லாஸ் பிரியாணின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அரை கப் அளவு கொள்ளு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவி இப்போ சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1.5 ஸ்பூன் கடுகு, 5 வரமிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் கொள்ளு தண்ணி ஒரு கப்பு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். சட்டியில் வைக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வெங்காயம் ஒரு 20 போல் தான் சேர்த்துக்கிறேன். நாட்டு பூண்டு 20 போல் சேர்த்துருக்கிறேன். மல்லி இடித்து சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொள்ளுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்து சால்ட்டு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இப்போ தக்காளி, மீடியம் தக்காளி 2 சைஸ் வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சையாக போடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ஓரளவு வெந்துருச்சு. மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இலையை போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா பல சுட சுட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளு சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. See you all.